ஏப்பா கிருஷ்ணா, நீயும் என் பொண்ணும் ஒரே கிளாஸ்ல தானே படிக்கிறீங்க? ஆமா சார். அவ கிளாஸ்ல எப்படி நடந்துப்பா? அடா அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஏப்பா என்னாச்சு? பிள்ளையா சார் அதெல்லாம்? பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க மேண்டல். அட என்னப்பா திட்டுற? அது பின்ன திட்டாம பிள்ளையா சார் வளர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டா சார். பைத்தியம் முடிச்ச நாய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டே இருப்பா. அதுவும் 4 பிள்ளைய கூட. அந்த 4 இதோட மொக்கையா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பதான் இந்த அம்மா பாக்குறதுக்கு அழகா எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்குமா. ஐயோ என்னப்பா சொல்ற? இன்னும் சொல்றேன் கேளுங்க. நானே பேனால எங்க திந்து வச்சேன் எவன்ட்ட ஆட்டையை போடலாங்கிற கவலையில இருப்பேன். என்கிட்ட வந்து பிடிஎஸ்னா கெத்து அப்படின்பா. எனக்கு அப்படிதான் என்னன்னே தெரியாதுன்னு சொன்னாலும் விட மாட்டா. அவங்க எப்படி பாடுவாங்க தெரியுமா? அவங்க பாட்டுக்கெல்லாம் என் சொத்தே எழுதி வச்சிடலாம் அப்படின்பா. அடி விளங்காம போன வெட்டி முண்டம் அப்படியா சொன்னா அவ? பாராட்டு இன்னைக்கு எவன் சம்பாதிக்கிறது எவனுக்கு சொத்து எழுதி வைக்கிறது. அதே கெம்புட்டு கொழுப்புன்னு பாத்தீங்களா? அந்த பிள்ளைலாம் சும்மா விடக்கூடாதுங்க. அது மட்டுமா, ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது. உடனே அதை நம்மள்ட்ட வந்து டமுக்கு டக்கான்னு மோல் அடிப்பா. இப்ப கூட கிட்ட அனுசுல ஒரு படம் கிட்ட அனுச்சுல மலையாள படம், அதை தியேட்டர் பிரிண்ட்ல பாத்துட்டு வந்து மஞ்சுக்குழி பாய்ஸ் படம் பாத்தியா அப்படின்னா இல்லடின்னு. அதெல்லாம் பார்க்காம எதுக்கு உயிரோட இருக்க? சாவுங்கிறா. ஐய என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? சரியான ட்ரெண்டிங் பைத்தியம் சார். போன வாரம் மஞ்சுக்குழி பாய்ஸ் படம் பார்த்து ஸ்டேட்டஸ் போட்டு சாவடிச்சா. நீ இந்த வாரம் என்ன தெரியுமா பிளான் பண்ணிருக்கா? வாரணமாயிரம் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கான். அதுக்கு போயிட்டு சந்தித்தோமே கணாக்களில் சில முறையா பல முறையான்னு பாட்டு பாடி வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு நம்மளை சாவடிப்பா. மற்றபடி படம் பார்க்கறதுக்காக இங்கே போக மாட்டா. இன்னைக்கு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு வீடியோ வேணும், அதுக்காண்டி போவா. நம்ம ஊர்ல பாதி பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடுறது, நாளைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடுறதுன்னு. அதுல ஒருத்தி உங்க மக இம்புட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காளா அவ? பாராட்டு இன்னைக்கு. ஆமா, மத்தபடி படிப்புலாம்? அடா அதுலலாம் முட்டை சார், பூராத்திலேயே முட்டை, முட்டையிலே முட்டை, கூமுட்டை. அதெல்லாம் வீட்டிலே வச்சுக்கிறாதீங்க, நெருப்பு வச்சு கொளுத்தி போடுங்க. அட பாவி, இல்லாத பொல்லாததெல்லாம் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என் மான மரியாதையவே வாங்கிட்டேடா. இருடா, நாளைக்கு கடைக்கு வந்து உங்க அப்பனை பாக்குறேன். ஆமா, உங்க அப்பா பேர் வித்தியாசமா என்னமோ ஒண்ணு வருமே, எம்டன் தானே? அப்பா ஒரு பூமர். அடி சரிப்பாடா, யார பாத்துடா பூமர் இருக்கிற? ஐயோ அப்பா, அது இல்லப்பா, ₹1 சில்லறைக்கு பதிலாக அந்த தம்பிக்கு பூமர் கொடுத்து விட சொன்னேன். ஓ அதுவா? டே குட்டி குஜா, பப்புள் கப்புலாம் அதிகம் சாப்பிடக்கூடாதுடா, தொண்டையில சத வளரும். அப்ப சரக்கு மட்டும் அடிக்கலாமா அங்கிள்? சரக்கு அது வந்து அது அடிக்கூடாது, உடம்பு கெடுதல். அப்ப அதை மட்டும் ஏன் கவர்மெண்ட் கடையில விக்கிறாங்க? அது வேற உடம்புல வருபாடா. அது வந்து டே இதெல்லாம் உனக்கு தேவையாடா? போ, வயசுக்கு இதெல்லாம் பேசக்கூடாது, ஸ்கூலுக்கு போய் படி போ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஊர் பிள்ளைல நம்ம தான் பத்திரமா பாத்துக்கிட. விருப்பம் இல்லாத எந்த பிள்ளைய மேலே கை வைக்க கூடாது, புரியுதா? இப்போவும் சரி எப்பவும் சரி. ஓகே அங்கிள். அப்ப பசங்க மேல? பசங்க மேல கை வைக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை. ஒருவேளை ஃபியூச்சர்ல வாடவில் குரூப்ல சேர்த்துட்டாடா? இல்ல விருப்பம் இல்லாம பசங்க மேல கூட கை வைக்க கூடாடா. அதனால நீ இப்போதைக்கு படிக்கிற வேலை மட்டும் பாரு. நல்லா படிச்சு காரைக்குடிக்கு கலெக்டர் ஆகணும், புரியுதா? ஓகே அங்கிள். என்ன ஓகேட்டு போற? அது சரி, படிச்சு வர இடத்துக்கு காரைக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆடலாம் ஆயிரும். ஏதோ நம்மளால முடிஞ்சது. 15-20 வருஷத்துக்கு அப்புறம் இவனால நடக்க வேண்டிய வன்கொடுமை, வாடவில் கொடுமை எல்லாத்தையும் தடுத்தாச்சு. இந்த பாசிட்டிவ் வைபோடையே இன்னைக்கு வியாபாரத்தை பார்த்து விட வேண்டியதா. ஹாய் கிருஷ்ணா. ஆமா அங்கிள், இந்த ஓட்டோ, ஏரோ, லீவிஸ், ஆலன் சொல்லி இந்த மாதிரி பிராண்டடா எடுத்து கொடுங்க. பிராண்டட் சட்டை மேல. அப்புறம் அந்த ஓட்ட சைக்கிள். காலேஜ்ல எல்லா பசங்களும் சர்ரு புருன்னு பைக்ல வராங்க. ஆனா நம்ம கிருஷ்ண மட்டும் அந்த ஓட்ட சைக்கிள்ல கிணிங்கினின்னு பெல் அடிச்சுட்டு திரிறான். என்னப்பா சொல்ற? அந்த சைக்கிள்ல தான் பெல்லே கிடையாது. டேடி எதிரா அடிச்ச? அது வந்து ஒன்றும் இல்லப்பா, பழைய பெல் ஒன்று வீட்டில் கிடந்துச்சு, அதை எடுத்து மாட்டிக்கிட்டு அதில் தான்ப்பா அடிச்சுக்கிட்டு தெரியுறேன். அதானே பார்த்தேன். சரி சொல்லுப்பா. அதான் அங்கிள், அந்த ஓட்ட சைக்கிளை மாத்திட்டு நம்ம ஏகே ஓட்டுறாருல BMW, அதுல ஒண்ணு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எது BMW-வா? அது கார் இல்லப்பா. ஐயோ அங்கிள், நான் சொன்னது பைக்கு. BMW-ல பைக்கு, காரு, பஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஓகேனா கார் கூட வாங்கி கொடுங்க அங்கிள். காரு? எதுக்குப்பா காரு பைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு? துறைக்கு பேசாம ஒரு ஏரோப்ளேன் வாங்கி கொடுத்துருவா. என்னடா ஏரோப்ளேன் வாங்கி தர, ஓட்டுறியா? அது வந்து வந்து ஐயோ போச்சுடா.
ஆட கொப்புராட கொப்பதடாட ஆடி வேடா வேடா 15 ரூபா விடா பேரு அந்த நாயை ஃப்ரீயாவே அடிப்பான் கொப்பதடாடே வர்றேன்டா ஐயோ அங்கிளுக்கு கோவம் வந்துருச்சு, எல்லாரும் ஓடிருங்கடி. பொம்பளை பிள்ளைல பார்த்தோட புத்தி பெறலதோ என்ன பொம்பளை சோக்கா இந்த வயசுல பொம்பளை சோக்கடா இப்ப நீ கீழே கொட்டிருக்கியே அது என்னடாது என்னது அரிசி இல்ல உசுறு உலகமே அதுக்காக பப்பர் பால் சுத்திக்கிட்டு இருக்கு 6 வயசு வரைக்கும் நான் அரிசி ஒரு சாப்பிடலடா பட் நான் கீழே கொட்டினது அரிசி இல்லப்பா, உளுந்து. எது உழுதா அடா ஆபா இப்ப உழுதா என்னடா உழுதுக்காக உலகம் சுத்துது உழுதுட்டு வாழ்வார் உழுது வாக்கிட்டு உழுது 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 போகப்படும் வள்ளுவர் சொல்லியிருக்காரா இப்ப இட்லி தோசை எல்லாம் நல்லா வக்கடை திக்கிறிய எதிர எடுத்துக்கிற பட்டலிக்கிட்ட திக்கிற உழுது எடுத்து வர்றதாட்டா அதெல்லாம் காலைல டீ கடையில போயிட்டு உழுதோட வாங்கி நல்லா எப்படி வருது உழுது எடுத்தாட்டா வருது 4 பொம்பளை பிள்ளைய வந்துருச்சா உடனே 4 இல்லப்பா 3 தான். ஓ இப்ப அந்த ஒட்டுதான் ரொம்ப குறைச்சலா இருக்கு நான் வேணும்டா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு அதை கூட்டி அதுக்கு அடிக்க வைக்கவா இல்ல வேணாப்பா. இல்ல சும்மா சொல்லு தெரிஞ்ச பிள்ளைதான் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியா? யாருப்பா அது? ஆட பரதேசி பேபாவோட நான் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் இந்த பொம்பளை குறையுதாடா அவட விட்டு நல்லா பொடி அடிச்சு ஆக்கி போட சொல்றேன் 3 வேலையை சட்டை சவிடெல்லாம் தின்னு கொளுத்து விட்டு அந்த திமிர்ல கேட்குது உனக்கு பொம்பளை சோக்கு வேற ஒட்டு பிள்ளை உடனே சின்ன பிள்ளைல மெக்கானிக் ஷாப்ல சேர்த்து விட்டுக்கணும் கிரீசு கையுமா திருட்டு அப்ப நீ என்ன உருப்பிட்டு போறியா எவனாச்சும் ஒயிட் ஷாப் ஓனர் வந்து பல்ல காட்டிருக்க நீ ஒத்தட்டிக்கே வச்சு வட்டியை ஓட்டி அவளை இம்ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு ஓடி போய் கடைசியில கேட்க தெரிஞ்சிருப்பேன் வேற ஓடி இருப்ப பொம்பளை சோக்கு கம்லாட்டி உங்க அம்மால பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை நான் பார்த்தது கிடையாடா ஏன் இப்போ அப்படித்தான் கண்ணியமா இருக்கட்டா. அப்படியா? அடடே அருணா ஆண்டி வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எது அருணாவா? எங்க எங்க காண? என்னமோ எந்த பொண்ணையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன் அது இது நீங்க. அது அது வந்து அது அருணா வந்து கஷ்டப்படுறா அதெல்லாம் உனக்கு தெரியாது. டேய் என்ன என்ன சந்தேகம் போறியா டோரிக்கு விடுவேன் ஒழுங்கா கீழே கிடக்குற உழுதுலாம் அல்லு பாரதேசாய அருணான்னு சொல்லியா பாத்துட்டாடே. ஏங்க போதுங்க சாப்பிட வாங்க. என்னத்தை சமைச்சு வச்சிருக்கீங்க சாப்பிடுறதுக்கு? அதே சளிச்சு போட சாப்பாடு குழஞ்சு போட சோறு தானே. இல்லங்க இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சிருக்கேன். பருப்பு குழம்பு? ஏடி சாம்பாரு பருப்பு குழம்பு ஒண்ணுதானடி? ஆமாங்க பட் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். அப்படியே ஒரு டிஃபரெண்டா ட்ரை பண்ணி கிழிச்சாலு வீட்டுக்குள்ள நுழைய போதா கரீட வாசம் பூக்குல அடிக்குது. நீ என்ன இருப்பா சொல்லிட்டுப்பா விஜய் டிவில போற நாடகத்தை பார்த்துக்கிட்டே தாலி போட்டிருப்ப எல்லாம் கருகி போயிருக்கு கரெக்டா? என்னைக்கு நீ சீரியல் பாக்குறத விரியா அன்னைக்கு தட்டி உருப்பிடுவேன். ஆனா ஓபே அப்படி கிடையாது. உனக்கு சீரியல் பைத்தியா அவனுக்கு வேற ஒரு பைத்தியா பொம்பளை பைத்தியா. கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து ஓ பய ஈடு சிரிக்கிறாண்டி. 10ஆவதுக்கு அங்க திவ்யான்னு ஒரு பிள்ளை வந்துச்சு. யார் தெரியுமா? இந்த ஆடிட்டர் விட்டு பெத்து விட்டுருக்காடே அது. அந்த கபராட்டில கல்யாணம் பண்ணிக்கிட்டே தொலையாம என் பிராணைய வாங்குறதுக்கிட்டே பிள்ளைய பெத்து விட்டுருக்கேன். அது வந்துச்சு. அத பார்த்தது உன் பிள்ளை குஷியாகி ஓதிவியா நீ நடபாடு டெய்லி ஆகுறாட்டி. அதுவும் நான் இருக்கும் போதே நான் இல்லாட்டி இடம் ஓடி இருப்பேன். ஆனா ஒட்டுடி அந்த பாட்டை கம்போஸ் பண்ண ஏஆர் கூட அவ்வளவு அழகா பாட மாட்டாரு. அப்படியே அருமையா பாட்டேன். ஏங்க இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது ஏஆர் ரஹ்மான் இல்லங்க டீமான். அப்படியா? சாரிபா நான் விடா ஒரு 2 பேரும் காலையில விழுந்து படிப்பு கட்டுறவா? ஏடா உனக்கு உழைச்சு கொட்டுறது நல்லது கெட்டது பண்றது எல்லாம் ஆகுத நான் கிடையாது இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க? டிப்பாட்ரி டேட்ரி கட்டவளே நீ எப்படி இருப்ப? ஓ டொட்ட தப்பிக்க பாரு தானே டீடு இருப்ப. பாரதேசிடாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோடே அப்படியே கை கழுவி விட்டாங்க. ஏங்க அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க கை கழுவாம எப்படி எந்திரிக்க முடியும்? அதான் கை கழுவிட்டாங்க. என்ன காமெடியா? இந்த காமெடி எல்லாம் 20 போல் போடுறேன்னு சொல்லிவிட்டு 10 போலோட துரத்தி விட்டாலே கொப்பே அவன் எப்படி அனுப்பி பண்ணு மறக்கலடி எதைய. அப்பா கணக்குல 130 ரூபா குறையுது. என்னப்பா சொல்ற? நல்லா எண்ணி பாருப்பா. நல்லா எண்ணி பாத்துட்டேன்ப்பா 130 ரூபா குறையுது. ஆனா திரும்ப ஒரு தடவை எண்ணி பார்த்தா உங்க அப்பேட்டு குடியா பிடி போயிட போகுது. சோ அப்பா இன்னைக்கு மொத்த வியாபாரமே 8130 தான். அதுல 7000 ரூபாய்க்கு பில்லு தான் இருக்கு, காசு வரல. ஆமா 7000 ரூபாய்க்கு பில்லு போட்டு தான் இருக்கு. ஏன்னா ஏதோ கல்யாணக்காரோட சாபம் ஆகியிருப்பான் இருக்கு. கல்யாணம் முடிச்சுட்டு காசு கொடுப்பா. ஏங்க அது கல்யாணக்காரவங்க வீடெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டுக்கு தான் சாமான் வாங்கியிருக்கு. எது டப்ப வீட்டுக்கா? டப்ப வீட்டுக்கு எதுக்கு 7000 ரூபாய்க்கு சாப? வேற எதுக்கு? சமையலுக்கு தான். சமையலுக்கா?
ஏடி அப்ப நான் இல்லாதப்ப நீ வந்து ஜாப் ஆகிருக்கியா? ஐயா 7,000 ரூபாய்க்கு ஜாப் ஆகிருக்கானு. ஏடி 7,000 ரூபாய்க்கு ஜாப் ஆகி என்னடி சமைச்சு போற? 10,000க்கு அதுல 900 ரூபாய்க்கு டெய் வாங்கி கிடக்கு. 900 ரூபாய்க்கு உனக்கு டெய் எதுக்கு? இந்த சளிச்சு போட சாப்பாருக்கு புளிச்சு போட புளிக்குழப்புக்கு உனக்கு டெய் தேவைப்படுதா? சரி அதை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். நீ கணக்கு சொல்லுப்பா, என்ன கணக்கு? மொத்தமா 1130 ரூபாய் இருக்கணும். ஆனா 1000 ரூபாய் தான் இருக்கு. 130 ரூபாய் இல்லப்பா. அந்த கபிலாட்டியா தான் இருக்கு. டேய் எவடா? எங்கடா அது? அதுவா இந்தா நிக்குது. இதானே? இதுவா? இது இல்லடா, அது எங்க? அதுவா? ஆமா அதுனா எது? அரிசிப்பா எதிரி ஏட்டே கேக்குறியா? எதுன்னு சொல்லிட்டடியா? எதுவா? நீ சொல்லுப்பா, எதிரி சொல்லு. அட கிறுக்கு மெண்டல்களா, எதுன்னு சொல்லி தொலைங்களே. அட திரும்ப எதிரி கேக்குறா? இத உருப்பட மாட்டாட்டி அது ஆடிட்டு போல பாத்து பல்ல காட்ட போது தெரியும். இந்த நாய் உருப்படே உருப்படாது. அதுலயே அதுல என்ன செட்டு போடுறது போத கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்ப இந்த காலேஜுக்கு படிக்க போல எவன் என்ன செட்டு போடுறான்னு போது தெரியுதா? ஐயோ நான் அப்படிலாம் ஒண்ணும் பண்ண பேசாத. இதுல கெட்ட காரு பைக்கு சட்டை, அதுவும் பிராண்டட் சட்டை. என்னது சோழி கோப்பை சோழியை பிடிக்கிறடாக்கு. நீ காலேஜ் போற பேர்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னவா? அது வந்து ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுப்பா. என்ன தப்பு? ஐயோ சரி, என்ன நடந்துச்சு சொல்லு. அது வந்து நீங்க 130 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு எழுதியிருந்தீங்கப்பா. அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன்ப்பா. அது சரி. ஆமா, நீ காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்கிற? பிஎஸ்சி மேக்ஸ்பா. பிஎஸ்சி மேக்ஸ்? ஓ முகரையில புள்ள விட்டு அடிக்க ஒட்டையெல்லாம் நம்பிக்கிட்டு கணக்கு பார்க்க விட்ட பாத்தியா? ஏன் புத்திய செருப்பு கழட்டி அடிக்கல. சரி தெரியாம அடிச்சே, போய் தூக்கு போ. என்னடா அண்ணா அப்படி அடிக்கிற? ஓ காலில் விழுந்து படிப்பு கேட்கணுமோ? ஆமா, உன் பேட்டு கிழிச்ச விஷயம் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி தெரியும். என் பேட்டு கிழிச்சு வச்சு பாடு கடையை சொல்லி காடிக்கிட்டு தெரியுறியோ? அப்ப காலேஜுக்கு படிக்க போல. ஐயோ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சுட்டாரு, போய் தொலையேண்டா. சரி போயிடுறேன். எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரு? ரொம்ப கவலைக்கிடமா இருக்காரு மாப்பிள்ள. எனக்கு பட்ட துரோகத்துக்கு நல்லாவா இருப்ப? நாசமா தான் போவேன். ஐயோ என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? பின்ன கல்யாண பண்ண கையோட கை கழுவி விட்டு வைக்க தானே, வேற எப்படி சொல்றது? அது வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் கை கழுவிட்டாங்க. எப்படி நம்ம சோக்கு? இதே ஜோக்க தான் நேத்து நான் பண்ணேன். என்ன சொன்னாரு? அசிங்கமா திட்டினாரு. ஐய போதாதுக்கு அந்த 10 பவுன் நகைய பத்தி வேற கேட்டாரு. ஐயோ மாப்பிள்ள, அப்ப அந்த சோக்க மறந்துருங்க மாப்பிள்ள. நீ ஒரு பொக்க சோக்கு, உன் பேர ஒரு பொம்பளை சோக்கு. சரி எப்ப கிளம்புறிய? அது இந்த கிளம்புறதா மாப்பிள்ள. ஆனா அவர் இப்போ போன் கிடக்குறாரு, மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நீங்க எல்லாம் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு பால் ஊத்துனீங்கன்னா நிம்மதியா போய் சேருவாரு. எதுக்கு தேட்டவா பாலை ஊத்தி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நம்ம கடையில எக்ஸ்பயர் ஆன எலிபேசி விடு கிடக்கு, அதை வாங்கி கொண்டே பிதுக்கி விடுங்க, உடனே பட்டியா போட்டுருவேன். ஐயா அப்படி பண்ணா கிரைம் மாப்பிள்ள, கொலை கேஸ்ல உள்ள தள்ளிடுவாங்க. ஓ அவ்வளவு விவரம்? சரி, எதுக்கு வளன்னு பேசிக்கிட்டு? இந்த வீட்டுல இருந்து யாராக்கி வர மாட்டாங்க. ஒருவேளை அதை கிளம்ப பட்டையா போட்டா சொல்லி விடுங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த பாவத்துக்கு ஒரு பாலை வட்டு வாங்காது போட்டு தொலைகிறேன். அதுலயே அன்னைக்கு இந்த விசேஷ நாள் மூர்த்தி நாள் இல்லாம இருந்தா, ஏன்னா அன்னைக்கெல்லாம் 100 ரூபா பாலே 150 ரூபா விற்பாங்க. அவ்வளவு ரேட்டு கொடுத்துனா அந்த கிளட்டு பையனுக்கு பாலை வாங்காது போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்பா நேத்து நான் பண்ண தப்புக்கு அண்ணனை அப்படி திட்டுனீங்களே, அவன்கிட்ட சாரி கேட்க வேணாம். அட்லீஸ்ட் அவன்கிட்ட அன்பாவாச்சும் பேசலாம்ல. என்ன அண்ணன் மேல பாசம் பொக்குதோ? ஓ பூஜையெல்லாம் டிராயிங் பண்ணிட்டாங்களே காட்டி உனக்கெல்லாம் டயலாக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா, இன்னைக்கு நீங்க அவனோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்களா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்ப்பா. அப்படியா? பரவாயில்லையே, பாசக்கார பையலா இருப்பேன் இருக்கே. அப்பா அந்த நாய்க்கு ஏதாவது பர்த்டே ஆகிடுவே. சரி அவனை வர சொல்லு. ஏடி என்னடி சமைச்சு வச்சிருக்க? கறி குழம்பு வச்சிருக்கேங்க, பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன். டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கியாப்பா? அப்ப எப்படி வாயில வைக்கிற மாதிரி இருக்காது, பூராத்தையும் அந்த நாய் கொட்டிட வேண்டியத. சரி எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வா. என்னடா நேத்து அப்பா அடிச்சு போட்டேன்னு கோபம்? ஆமாப்பா,
எது ஆபாவா? இல்லப்பா. அதானே பார்த்தேன். சரி சாப்பிடு. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா. டேய் சொல்றல சாப்பிட்றா. இல்லப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறப்பா. அட அப்பா ஆசையா சொல்றல சாப்பிட்றா. வெறும் சோறு எப்படிப்பா சாப்பிட்றது? அட குழம்புத்துலேடா, அதானே பார்த்தேன். நேரம் கறி குழம்ப கட்டோட எடுப்போம். ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டிருப்பிய. சரி ஏடி எங்கடி கறியெல்லாம் உடைய காட? நான் தான் அப்பவே சொன்னேங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கேன்னு. இதான் அது. என்னடி சொல்ற? இதான் கறியே இல்லாத கறி குழம்பு. எப்படி நல்லா இருக்கா? அட கொப்பேதுனாட கறி இல்லாத கறி குழம்பா? என்னடி இது? டேய் என்னடா இது? அதானே. ஏமா என்னம்மா இது? இப்படிதான் அன்னைக்கு மீன் இல்லாத மீன் குழம்பு வச்சேன், புளி இல்லாத புளி குழம்பு வச்சேன். அட அதை விடுறா. நான் அந்த ஈரலை வச்சு என்னென்னமோ பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பூரா போச்சு. ஆமா கேட்க பறந்துட்டு இந்த கருப்பட்டி எங்க? நீங்க தானப்பா ஏதோ சாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு அனுப்பி விட்டிய. ஓ ஆமல்ல, நான் தான் போச்சோன்னு. இப்ப அவன் இருந்தா வச்சு ஏதாச்சும் வம்பளத்துக்கிட்டு இருக்கலாம். இப்ப அடிச்ச சரக்குக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. என்ன வரலாம்? டேய் என்னடா அது? என்னது அது? என்னப்பா? என்னப்பாவா? என்னடா பட்டது? ஏன்டா அவளை அப்படி வளர்த்து வச்சிருக்க? என்ன ரெவடி பயலாடி? காரக்குடியில செலவு கடை கிடையாதா? ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, கம்மியா தான்ப்பா இருக்கு. என்னடா கம்மியா இருக்கு? அந்த காலத்து அண்டடாக்கிற மாதிரி பட்டையா வச்சிருக்க. கம்மியா இருக்குங்கிற. ஏதோ அந்த டாக்கா? ஐயோ அப்படிலாம் கிடையாதுப்பா. டேய் பேசாதடா நோடிக்கு போய். போயிட்டீங்களேப்பா. சின்ன வயசுல எவ்வளவு கம்பீரமா இருப்பீங்க. எது கம்பீரமானவளா? யார் இவடா? வண்டு குட்டிக்கு போயது கருவக்காடுக்குள்ள ஒழிஞ்சவளா கட்டையில போகும்போது கம்பீரமானவளா? போயிட்டீங்களே, இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன்? சர்ப்ரைஸ்! அட கொப்பேதனாட என்ன இலவிடாது? அப்பா இலவே கிடையாதுப்பா, கிளம்பி உயிரோட தான் இருக்கேன். அப்பா நீ இன்னும் சாகலையா? இல்லம்மா, சும்மா உங்க எல்லாத்தையும் பிராங்க் பண்ண. அட கிழட்டு கம்லாட்டி, ஏன் அப்படி பண்ண? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, வயசான காலத்துல போர் அடிக்குது, ஏதாச்சும் பெரிய டிவியா வாங்கிடா பாக்குறேன்னு சொன்னா கஞ்சா பிசினாடி பேரு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி முடியாத மாதிரி ஆக்சனை போட்டாச்சு 4 பேர் பார்க்க வருவாங்க. ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பழங்கள்னு வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒரு பேரு வர மாட்டேங்கிற. உங்க வீட்டுக்கு சொல்லி விட்டா நீங்களும் வர மாட்டேன்ட்டீங்க. அத மண்டைய போட்ட மாதிரி ஒரு சீனா போட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. அப்பா கிளம்பி இருமுறத பார்த்தா இப்ப நெசமாவே விக்கெட் விழுந்துருமோ? அதாடே விழுந்தா தேவலா, அவசரப்பட்டு 120 ரூபாய்க்கு பாலையை வேற வாங்கி விட்டு போயிடா. எப்படி நம்ம ஆக்டிங் தெரிக்குதா? கிழிக்குது. ஆளைய போகிறே பாரு. இதுக்குதான் பூஜில பிடிக்காம இருந்தேன். இப்படி எதோடவே எதோடவே தெரியாது. 120 ரூபாய்க்கு பாலை வாங்கியிருக்கேன், அது வேஸ்டா போயிரும். ஒழுங்கா பெரிய ஏதாவது செத்துப்போ. எங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க மாலை வாங்கிட்டதுக்காக நான் சாக முடியுமா? யோ நீ செத்து போயிட்டு தானே பாலை வாங்கிட்டது, உடையாரே அப்படிங்க சொல்லுது. ஒழுங்கா பெரிய ஏதாவது சுடுகாடு போன வரைக்கும் கடைபிடிட்டு கடை இல்ல என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. எங்க என்னங்க மாப்பிள்ள இது? திஸ் இஸ் அன்ஃபேர் மாப்பிள்ள. அட கொக்கா பக்கவே அடக்க மாட்டவள இருக்கு. டேய் நீ போய் பக்கத்துல எழுப்பி எடுத்துட்டு வா, பத்தல நான் பாத்துக்கிறேன். இந்த உடனே போயிட்டு வரப்பா. மாப்பிள்ள கோவப்படாதீங்க மாப்பிள்ள. நானும் வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் பண்ணிருக்கேன். அந்த எல்லா தவறுகளுக்கும் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. ஏன் இப்ப பண்ண தவறுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. வக்காளி இருக்காதாடா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி என்ன சொன்ன? மன்னிப்பு கேட்டேன் மாப்பிள்ள. அது இல்லையா, கடைசியா ஒரு லைட் சொன்னியல்ல, அத அப்படியே சொல்லு. அது இப்ப நான் பண்ண தவறுக்கும். தவறு எது தவறு? இளவடே ஒரு வழியா பட்டைய போட்டா எலி பேச எடுக்க போடா. இன்னும் என்ன தெரியலையே. எங்க இருப்பியா? கோழி குண்டு கண்ணு கோவப்பால உதடு பாலா போன பல்லு பஞ்சு முட்டாய் சொல்லு
காலை சுத்தம் பாம்பு அத புடி. அடி செருப்பால உடைய இங்க காணாம தேடிக்கிட்டு இருக்கே, இங்க பொட்டப்பிள்ள கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? பாரதிராய. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. ஓ, இளவு வீட்டுல கூட துறைக்கு பொப்பள சோக்கு கேக்குதா? ஐயோ